கொண்டாடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவுக்கு சென்னையில் பாராட்டு விழா. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் திமுக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்று வாழ்த்து. எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாமல் நெஞ்செழுத்தத்துடன் மக்களுக்காக உழைத்தவர் நல்லகண்ணு. இயக்கத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். ஆண்டு பலவாக அடக்கியே போட்டாலும், மாட்டி சிறைக்குள்ளே மக்கி போட்டாலும், மக்கள் சக்தியின் மேல் மாறாத நம்பிக்கை என்னாலும் கொண்டுள்ளோம், எதற்கும் அஞ்சவில்லை என தன்னுடைய நெஞ்சுரத்தை வெளிப்படுத்தும் விதமாக கவிதை எழுதியிருக்கிறார். கவிதையை சொன்னபடி என்னாலும் அஞ்சாமல் வாழ்ந்து வருகிறார். தூத்துக்குடியில் 32 கோடியே 50 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள புதிய டைட்டில் மினி பூங்கா இன்று மாலை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 33 விழுக்காடு அதிகம். அதிகபட்சமாக நாகையில் 120 சென்டிமீட்டரும் சென்னையில் 110 சென்டிமீட்டரும் மழை பெய்ததாக அறிவிப்பு. விடுமுறை நாளையொட்டி கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண சங்கமித்த சுற்றுலா பயணிகள். மேகமூட்டம் காரணமாக சூரியன் உதயமாகும் காட்சியை காண முடியாமல் ஏமாற்றம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க ஆயத்தம். இன்று இரவு சென்னை வருகிறது தேசிய மகளிர் ஆணையக்குழு. வார விடுமுறையொட்டி உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகளில் காலை முதலே வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல். ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவால் வெண்போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கும் குடியிருப்புகள். இமாச்சல் மணாலியில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலையில் வாகன நெரிசல். தென்கொரியாவில் 181 பேருடன் சென்ற பயணிகள் விமானம் தரையிறங்கிய போது வெடித்து சிதறி விபத்து. உயிரிழப்பு எண்ணிக்கை 96 அதிகரிப்பு. தைலாபுரம் தோட்டத்தில் இன்று காலை ராமதாஸை சந்திக்கிறார் அன்புமணி. பொதுக்குழுவில் இருவருக்கும் இடையே மோதல் வெடித்த நிலையில் சந்திப்பு. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க முதலமைச்சர் உத்தரவு. ஜனவரி 9 முதல் சுழற்சி முறையில் வழங்கப்படும் என தகவல். காசிமேடு சந்தையில் மீன்களின் விலை உயர்வு. வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்தது. அஜர்பைஜான் விமான விபத்திற்கு மன்னிப்பு கோரினார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். விசாரணைக்கு ரஷ்யா முழு ஒத்துழைப்பு வழங்கும் என அறிவிப்பு. பெருநாட்டில் சுனாமி போன்று சுழன்று எழுந்து தாக்கிய ராட்சத அலைகள். ராட்சத அலை தாக்குதலால் நாடு முழுவதும் 80 துறைமுகங்கள் மூடல். உலக மகளிர் ரேபிட் செஸ் போட்டியில் இந்திய வீராங்கனை கொனேரு ஹம்பி சாம்பியன். நியூயார்க்கில் நடைபெற்ற போட்டியில் இந்தோனேசிய வீராங்கனையை வீழ்த்தி அசத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.